விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் தேர்தல் பாதை திருடர் பாதை என்கிற முழக்கத்தை தலைவர் முன்வைத்தார். அதிலிருந்து நாம் நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தேர்தல் அரசியலுக்கு வந்தோம். தேர்தல் பாதை திருடர் பாதை என்று முழங்கிய அந்த கட்சி இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் பாதை திருடர் பாதை என்று சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடுகள், அதனுடைய செயல்பாடுகள் ஜனநாயகத்திற்கு விரோதமாக இருக்கின்றன. அம்பேத்கர் இயற்றி தந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கின்றன. எப்போதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு கேடு வருகிறதோ, ஆபத்து வருகிறதோ, அப்போதெல்லாம் களத்தில் சீறிப்பாயும் சிறுத்தைகளாக என்றைக்கும் நாம் நின்றிருக்கிறோம். அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் மக்களை வாக்களிக்க தூண்ட வேண்டும். மக்களின் வாக்குரிமையை அது பாதுகாக்க வேண்டும். மக்களுக்கு வாக்குரிமையை உறுதிப்படுத்துவதற்கு அது செயல்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு மக்களை வாக்களிக்க தூண்டுகிறதா, மக்களை வாக்குச்சாவடிகளை நோக்கி அழைத்து வருகிறதா, மக்களுக்கு வாக்குரிமையை கொடுக்கிற அந்த பணியை எளிமைப்படுத்தி இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படியே நேர் முரணாக இருக்கிறது. மக்களை வாக்களிக்க விடாமல் தடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறது. குறிப்பாக அடித்தட்டு மக்களை, விளிம்பு நிலை மக்களை, சிறுபான்மை மக்களை, பாஜக செயலை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு எந்த எல்லைக்கும் போகிறார்கள். ஆதார் அட்டை இருந்தால்தான் எல்லா ஒரு நிபந்தனையை கொண்டு வந்தார்கள். இந்த அரசின் திட்டத்தை அடைவதாக இருந்தாலும், வேறு எந்த பணியை நாம் முன்னெடுப்பதாக இருந்தாலும் ஆதார் கட்டாயம் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். எதுக்கு போதா இருந்தாலும் முதல்ல ஆதாரை காட்டணும். வாக்குரிமையை பாதுகாப்பதற்கு, வாக்குச்சீட்டு வாங்குவதற்கு ஆதார் கட்டாயம் இல்லை, ஆதாரை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னாங்க. அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் ஆதாரை ஏற்றுக்கொள்றோம், ஒரு ஆவணமா ஏற்றுக்கொள்றோம் என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க. வீடே இல்லாதவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அட்ரஸே கிடையாது, ஆனா ஓட்டு இருக்கு. நீதிமன்றத்தில் பிரச்சனை வருது. எப்படி நீங்க ஆதாரே ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனா அட்ரஸே இல்ல, வீடே இல்லங்கிறவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க என்று கேட்ட போது, வீடு இல்லைங்கிறதுக்காக அவங்களுக்கு வாக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால வாக்கு கொடுத்திருக்கோம், வாக்குரிமையை கொடுத்திருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. ஒரே தேர்தல் ஆணையம் தான் ஒரு பக்கம் முகவரியோடு அடையாள அட்டை இருக்கிறது என்கிறது. அதே தேர்தல் ஆணையம் தான் இவர்களுக்கெல்லாம் எப்படி வாக்குரிமை கொடுத்தீர்கள் என்று கேட்டால், வாக்குரிமையை கொடுப்பது நம் கடமை அல்லவா என்று சொல்கிறது. இரட்டை நிலைப்பாடு, ஒவ்வொன்றிலும் இரட்டை நிலைப்பாடு. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டில் எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை. தோழர் வன்னியரசு சொன்னார், தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற அந்த செயலில் கூட வெளிப்படைத்தன்மை இல்லாமல் உச்சநீதிமன்ற நீதிபதியை உள்ளடக்கி இருந்த அந்த சட்டத்தை திருத்தி, உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லாமலேயே, எதிர்க்கட்சி தலைவரை அழைக்காமலேயே, இவர்களுடைய அமைச்சரை வைத்தே இவர்களே தேர்தல் ஆணையரை நியமிப்பார்கள் என்கிற நிலை வந்துவிட்டது. இவர்கள் நியமிக்கிற தேர்தல் ஆணையர்ல ஒரு தேர்தல் ஆணையர் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போனார். அவர் ராஜினாமா கடிதத்தை எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் உடனடியாக குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் போனாரு, எதுக்காக, எவ்வளவு வாக்குகள் பதிவாகுது, வாக்கு விழுக்காடு எவ்வளோ, வாக்கு எண்ணிக்கை விழுக்காடு எவ்வளோ, வாக்கு பதிவு விழுக்காடு எவ்வளோ என்பதை தேர்தல் ஆணையம் உடனடியாக தெரியப்படுத்தணும்னு சொல்றோம். அதெல்லாம் உடனடியாக தெரியப்படுத்த முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அவங்க வாக்கு எண்ணிக்கைக்கும் வாக்கு பதிவுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. அவர்கள் சொல்லக்கூடிய எண்ணிக்கையிலே மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. மாறி மாறி சொல்றாங்க. எல்லாவற்றிலும் குளறுபடி, எல்லாவற்றிலும் குளறுபடி. திடீர்னு பார்த்தா பூத்துல கொத்து கொத்த வாக்குகள் பதிவாகுது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கொத்து கொத்த வாக்குகள் பதிவாகுது. அங்க இருந்த பூத் ஏஜென்ட்ஸ் சொல்றாங்க, நாங்க தான் அங்க இருந்தோம், ஆனா அப்படியெல்லாம் யாரும் ஓட்டு போட்ட மாதிரி தெரியல,
ஆனா இந்த நேரத்தில் இவ்வளவு விழுக்காடு ஓட்டுகள் பதிவா இருக்குது, இது முரணா இருக்குன்னு ஒரு டிஸ்பியூட் வருது. பிரச்சனை வந்த உடனே என்ன சொல்றோம்? அங்க ஒரு சிசிடிவி வச்சிருப்போம்ல, அந்த சிசிடிவி காட்சியை பார்த்தா தெரிஞ்சிரும்ல, யாரு சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சிரும்ல. தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய அந்த கருத்து உண்மையா அல்லது அங்கே இருந்த அரசியல் கட்சிகளுடைய முகவர்கள் சொல்வது உண்மையா, யார் சொல்வது உண்மை, அதை தெரிந்து கொள்கிறோம். அந்த சிசிடிவி புட்டேஜ் கொடுங்கன்னு கேட்டா தரமாட்டேன். வாக்கு பதிவு விழுக்காடை கேட்டால் தரமாட்டேன், சிசிடிவி காட்சிகளை கேட்டால் தரமாட்டேன், எதை கேட்டாலும் தரமாட்டேன். டேட்டா பேஸ கொடுங்க, சர்ச்சபிள் டேட்டா பேஸ கொடுங்கன்னு ராகுல் காந்தி